ஹாய் எஸ்பி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வி ஆர் டூயிங் குட். நோட்டீஸ் போர்டில் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஓகேவா? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? இதில் இருக்குது பாருங்கள், கரண்ட் ஆக்டிவ் ஒர்க்கிங் பீப்புள் பேமெண்ட்ஸ். ஓகேவா? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நோட்டீஸ் போர்டு யாரெல்லாம் செக் பண்ணலையோ போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டாபிக் கொடுத்துமே கீழே வந்து சார் வந்து ரெக்கார்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? போயிட்டு எல்லாருமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் பை ஒன்னாக ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இப்போது கரண்ட்லி ஆக்டிவாக ஒர்க் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பே அவுட் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போது யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஷேர் அண்ட் ப்ரொமோட் ப்ரோக்ராமில் ஃப்ரீ ஜாயினிங் பண்ணவங்க, அதுக்கப்புறம் ஷேர் அண்ட் ப்ரொமோட் ப்ரோக்ராமில் அப்கிரேட் செய்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கும் நியூ மெம்பர்ஸ். ஓகேவா? இவங்களாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? இந்த 3 கேட்டகரியான மெம்பர்ஸுக்கு தான் இப்போது பே அவுட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் செய்ய போகிறோம் அப்படின்னு எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வரும், சண்டே நைட் அல்லது மண்டே மார்னிங் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு மேக்ஸிமம் 3 டேஸ் மட்டுமே டைம் இருக்கும். அந்த 3 நாட்களுக்குள்ளே நம்ம சொல்லப்படும் ப்ராசஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் இது உடனே உங்களால் முடிக்க முடியும். ஓகே, அஃபிலியேட் வேலெட்டில் இருக்கும் அமௌண்ட்டை வந்து வித்ட்ராவல் செய்ய ஒரு ஸ்பெஷல் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஆப்ஷன் வந்து உருவாக்கி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்ததுமே அஃபிலியேட் வேலெட்டில் இருக்கும் அமௌண்ட் 0 ஆகும். அதாவது அந்த அமௌண்ட் பெண்டிங் வித்ட்ராவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிலியேட் வேலெட் 0 ஆன பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இன்ட்ரோ கமிஷன் வேலெட், டாஸ்க்கு வேலெட் இருக்கு இல்லையா கரண்ட்லியாக இருக்கிறது, அது வந்து அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். அதன் பிறகு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட் வீக்கு எண்டில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா? வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்த பிறகு கம்பெனி சைடில் முடிந்த அளவுக்கு மிக வேகமாக பே அவுட் கிளியர் செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட்டில் தெளிவாக இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சண்டே அல்லது மண்டே அஃபிலியேட் வேலெட்டில் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே புதிய வித்ட்ராவல் ப்ராசஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிலியேட் வேலெட்டில் இருக்கும், அதாவது பழைய பெண்டிங் பேமெண்ட் 2025, ஓகேவா, அப்போ உள்ள பழைய பேமெண்ட் எல்லாமே உடனடியாக ரிலீஸ் ஆகவே ஆகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த பழைய அமௌண்ட் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் மூலம் பெண்டிங் ஸ்டேட்டஸுக்கு மூவ் செய்யப்படும், ரிலீஸ் செய்யப்படாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு முதல்ல ரிலீஸ் ஆக இருப்பது மே மந்த்து ஒர்க் பே அவுட்டும் ஜூன் மந்த்து ஒர்க் பே அவுட்டும் தான். இது ரெண்டும் தான் இப்போ முதல்ல கிரெடிட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அஃபிலியேட் வேலெட்டில் இருக்கும் அமௌண்ட்டை வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டுக்கு மூவ் செய்ய வேண்டும். தாமதம் செய்தால் என்ன ஆகும்? பிறகு நீங்கள் வந்து 80% டிடக்ஷன் விஷயத்தில் என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? நான் மெசேஜ் பார்க்கல, பர்சனல் இஷ்யூவாக இருந்துச்சு, அதனால் எனக்கு இப்போ திருப்பி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அந்த தவறு வந்து திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உடனே செய்யுங்க அப்படின்னு நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நியூ மெம்பர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 2000 ருபீஸ் வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணிட்டோம், வித்ட்ராவல் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீக்கெண்டில் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஆப்ஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஓல்டு மெம்பர்ஸ் பெண்டிங் இஷ்யூ எல்லாமே வந்து கம்ப்ளீட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ மெம்பர்ஸ் வந்து மே அண்ட் ஜூனில் வந்து ஒர்க் பே அவுட், வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் ஓப்பன் செய்வது, இது போன்ற பேமெண்ட் ரிலேட்டடாக செய்ய வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்பெல்லாம் வந்து ஃப்ரீ ஜாயினில் வந்தவங்களுக்கு வந்து 450 சம்திங் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து 300 இருந்தாலே நீங்கள் வந்து வித்ட்ராவல் ரெக்வஸ்ட்டு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மண்டே அல்லது டியூஸ்டேக்குள்ளே எனேபிள் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து. அதுக்கப்புறம் ஷேர் அண்ட் ப்ரொமோட் மெம்பர்ஸ் மற்றும் அஃபிலியேட் மெம்பர்ஸுக்கு இருவருக்குமே தனித்தனி சிஸ்டம் இருப்பதால் தனித்தனி வித்ட்ராவல் ஆப்ஷனுமே தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போது நியூ மெம்பர்ஸ் என்ன செய்யணும் அப்படின்னா, மண்டே அண்ட் டியூஸ்டே வரைக்கும் கொஞ்சம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே கொஞ்சம் வெயிட் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்தரும் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுத்தா அவர்களுடைய பே அவுட் ரிலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நமக்கு வந்து நியூ அனௌன்ஸ்மெண்ட்டு எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பாக ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே நோட்டீஸ் போர்டில் எந்த மெசேஜ் வந்தாலுமே கொஞ்சம் போய் பாருங்கள், அலட்சியமாக இருக்காதீங்க. அப்படி அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா நஷ்டம் உங்களுக்கு தான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.